செபியின் விசாரணை வளையத்தில் இருக்கும் ஒரு நிறுவனத்திடமே செபி தலைவர் மாதவி புரிபூச் பல லட்சம் ரூபாய் வாடகை பெற்று வருவதாக காங்கிரஸ் எழுப்பியுள்ள புதிய குற்றச்சாட்டு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செபி எனப்படும் இந்திய பத்திரங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் மாதவி புரிபூச் அதானியின் முறைகேடு நிறுவனங்களில் முதலீடு செய்தார் என அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் என்ற ஆய்வு நிறுவனம் கூறிய குற்றச்சாட்டு புயலை கிளப்பி வருகிறது. மறுபுறத்தில் செபியில் இருந்து கொண்டே தாம் பணியாற்றிய முந்தைய நிறுவனமான ஐசிஐசிஐயிடம் 16 கோடியே 80 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்று வந்தார் என்று அண்மையில் காங்கிரஸ் கட்சி புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தது. இந்த சூழலில் பல்வேறு பங்கு முறைகேடுகளில் சிக்கி செபியின் விசாரணை வளையத்தில் உள்ள வாக்கார்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் உப நிறுவனமான காரோல் இன்ஃபோ சர்வீசஸ் என்ற நிறுவனத்திடம் பல லட்சம் ரூபாய் வாடகை பெற்று வருகிறார் என்ற மற்றொரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி எழுப்பியுள்ளது. माधवी पुरी बुच जी चेयरपर्सन है, जिस संस्था की वो चेयरपर्सन है उस संस्था में वोकार्ड कंपनी के केसेस हैं, शिकायतें हैं, इनसाइडर ट्रेडिंग तक का एक केस था जिसका भी सेटलमेंट माधवी पुरी बुच जी जिस संस्था में हैं, जिस संस्था की वो अध्यक्ष हैं, प्रमुख हैं, उस संस्था ने वोकार्ड की इनसाइडर ट्रेडिंग के केसेस का भी निपटान किया. ये है कॉन्फ्लिक्ट ऑफ इंटरेस्ट, मैं इसे करप्शन कहूंगा. செபியின் நிரந்தர உறுப்பினரான பின்னர் மும்பையில் தனக்கு சொந்தமான கட்டடம் ஒன்றை காரோல் இன்ஃபோ சர்வீசஸ் என்ற நிறுவனத்திற்கு மாதவி புச் வாடகைக்கு விட்டுள்ளார் என்பது காங்கிரசின் புகார். செபியில் மோசமான மற்றும் மன அழுத்தத்தை உருவாக்கும் பணிச்சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டி அதன் ஊழியர்களே வியாழனன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளதால் மாதவி புச்சிடம் நாடாளுமன்ற கணக்கு கமிட்டி அடுத்த மாதம் விசாரணை நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.